எல்லாருக்கும் வணக்கம். திருவள்ளூரில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்த சம்பவம் நான் நேற்று பார்த்தேன். நேற்று பேசுகிறதுக்கு எனக்கு தைரியம் வரலை. போதைப்பொருள் ஒழிப்பு, டாஸ்மாக் கடைகளின் குறைப்பு, பெண்களுக்கான தனி சிறப்பு படை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகளில் ஈடுபடுபவர்கள் மீது உடனடி நடவடிக்கை அப்படின்னு நிறைய முயற்சிகள் இப்போ வந்திருக்க தாவேக்கா அரசு எடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறுத்தப்படலை. இதை பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. இதை பற்றி பேசுகிறதுக்கு கூட வாய் வரலை. நான் இப்போது அரசோட செயல்பாடுகள் பற்றி பேசுகிறதுக்கு இங்கே வரலை. இப்போ இருக்க சூழ்நிலைகளில் 75 வயதில் இருக்க என்னோட ஒரு தாயை கூட தனியாக காய்கறி கடைக்கு அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. 32 வயசில் இருக்க நான் ஆஃபீஸ்க்கு தனியாக போயிட்டு வரத்துக்கும் பயமாக இருக்குது. 10 மாதமே ஆன என்னோட குழந்தை, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்கள தனியாக விடுறதுக்கு பயமாக இருக்குது. எனவே பெற்றோர்களே, அரசு இந்த முயற்சி செய்கிறாங்க, அந்த முயற்சி செய்கிறாங்க, சரி எல்லாமே. ஆனால் உங்களோட குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தயவு செய்து அவங்கள எங்கேயும் தனியாக விடாதீங்க. அவங்க எங்கேயாவது விளையாடினாங்க, அவங்க பக்கத்தில் நீங்களே உட்காந்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, காலேஜுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தனியாக உட்காந்து பேசுங்க. பெண் குழந்தைங்களுக்கு எப்படி உடை அணிவதற்குரிய ஒழுக்கத்தை சொல்லி வளர்க்க வேண்டுமோ, அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத சொல்லி நம்ம வளர்க்கணும். அது ரொம்ப அவசியம். எந்த ஒரு விஷயத்திலும் பெண்களை ஆண்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். முன்னாடிலாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ குழந்தைகளுக்கு எதிரான, அதுவும் பிஞ்சு குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளாக இது மாறி இருக்கு. அரசு இந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக இன்னும் பல நடவடிக்கைகளை துரிதப்படுத்தணும், பல சட்டங்களை இயற்றணும். அந்த சட்டங்கள் கடுமையான தண்டனைகளை இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கணும். அதுவும் உடனடியாக வேகமாக கொடுக்கறதா இருக்கணும். அப்போ தான் இதில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பயம் வரும்னு நான் நினைக்கிறேன். பெற்றோர்களே, தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள்.